இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போனால் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் அப்படின்னா பக்கவாட்டு இணைப்பு. இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பக்கவாட்டு இணைப்பு காமிச்சிருக்கேன், ரைட்டா. ரெசிஸ்டன்ஸ்ன்றது எதிர்ப்பு, மின் எதிர்ப்பு பக்கவாட்டில் எவ்வாறாக இருக்கிறது, ரைட்டா. மின்சாரம் பாய்கிறதுக்கு ரெசிஸ்டன்ஸ்ன்ற எதிர்ப்பு தெரிவிக்கும். ஒரு உலோகத்துலேயோ இதுலேயுமோ அதில் பக்கவாட்டு இணைப்பில் எவ்வாறு இருக்குது. சீரியஸ் கனெக்ஷன்லாம் பார்த்துட்டோம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு முனையானது இன்னொரு முனையோட எண்டில் கனெக்ட் ஆகும். அப்போ அதனோட மறு எண்டானது இன்னொரு ரெசிஸ்டன்ஸில் எண்டோட கனெக்ட் ஆகும். அப்போ அதனோட மறுமுனையானது இன்னொரு ரெசிஸ்டன்ஸில் மறுமுனையோட கனெக்ட் ஆகும். ஆனால் பேரலல் அப்படி இல்லை. ஒரு முனையோட ரெசிஸ்டன்ஸ் 5 ரெசிஸ்டன்ஸும் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு முனையோட முனை இந்த ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் முனையோட கனெக்ட் ஆகும், ரைட்டா. அப்போ மறுமுனை அதே மாதிரி இந்த இன்னொரு ரெசிஸ்டன்ஸை மறுமுனையோட கனெக்ட் ஆகும். அப்படியே மறுமுனையோட கனெக்ட் ஆகிருக்கும் முனை இதுதான் பேரலல், ரைட்டா. இந்த பேரலல் சர்க்யூட் ஹேஸ் 2 or more loops அப்படின்னா இந்த பேரலல் சர்க்யூட்டில், அதாவது பக்கவாட்டு இணைப்பு, பேரலல் சர்க்யூட்னால் பக்கவாட்டு இணைப்பில் பேரலல்னால் பக்கவாட்டுன்னு அர்த்தம், ரைட்டா. நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் ஒரு படத்தில். இப்போ அதை எங்கேயும் காமிக்கிறேன். பக்கவாட்டு இணைப்பு சர்க்யூட்னால் ஒரு முழுமை சுற்றுன்னு அர்த்தம். முழுமை சுற்றுல இது பக்கவாட்டு இணைப்பு ஹேஸ் 2 or more loops அப்படின்னா 1 அல்லது 2 அல்லது 1 இருந்ததுன்னா சீரீஸ் தான். அதில் 1 தான் இருந்தது, நேராக போய் திரும்பி வந்துடும். இதில் 2 அல்லது அதுக்கு மேலே இருக்கும். பார்க்க போகிறீங்க இப்போ இந்த படத்தில் 2 அல்லதுக்கு மேலே கூட இருக்கலாம், ரைட்டா. through which அதன் மூலியமாக த கரண்ட் கேன் பாஸ், அதன் மூலியமாக கரண்ட் பாஸ் ஆகும். இஃப் த கரண்ட் இஸ் டிஸ்கனெக்டட், அங்கே கரண்ட் வந்து டிஸ்கனெக்டட் ஆகிடுச்சுன்னா கரண்ட்டே வராது. சீரியஸில் ஏதாவது ஒரு வயர் போச்சு, இல்லை ரெசிஸ்டன்ஸ் வந்து உடஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் கரண்ட்டே போகாது. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. ஏன்னா இது பேரலல் கனெக்ஷன், பக்கவாட்டு இணைப்பு. இதில் ஒன்று போனால் கூட இன்னொரு மூலியமாக கரண்ட் பாஸ் ஆகிட்டே இருக்கும், ரைட்டா. அதான் இஃப் த கரண்ட் இஸ் டிஸ்கனெக்டட், கரண்ட் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து டிஸ்கனெக்டட்னா அந்த கனெக்ஷன்லேருந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டால், ரைட்டா. டிஸ்கனெக்டட்னா லூப் 2 or more loops, 2 அதற்கு மேற்பட்ட வழிகளில் இது கனெக்ஷன் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இதில் ஏதாவது ஒரு இடத்துல கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டாலும் கரண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்கும், ரைட்டா. இஃப் த கரண்ட் இஸ் டிஸ்கன்டினியூடு இன் ஒன் ஆஃப் த லூப்ஸ் அப்படின்னா ஒரு லூப்பில், அதாவது ஒரு லூப்பில் கரண்ட்டு போனால் கூட த கரண்ட் கேன் ஸ்டில் பாஸ், கரண்ட்டு போடும் த்ரூ த அதர் லூப், இன்னொரு லூப் வழியாக கூட ஓடிட்டுருக்கும். ஏன்னா 2-3 லூப் இருக்கும், ரைட்டா. அதனால தான் சொல்கிறான் த வயரிங் இன் ஏ ஹவுஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பேரலல் சர்க்யூட் அப்படின்னா இதில் வயரிங் எப்படி இருக்கும்னா, வயரிங்னா நம்ம சர்க்யூட் டிசைன் பண்ணியிருக்கோம். வயரிங் இந்த ஹவுஸ்னால் வீடு இல்லை, இந்த சர்க்யூட் தான். சர்க்யூட்டில் கன்சிஸ்ட் ஆஃப் பேரலல் சர்க்யூட், இது வந்து பக்க இணைப்பு சர்க்யூட் சொல்லுவாங்க. சர்க்யூட்னா என்னது, ஒரு முழு சுற்றுன்னு அர்த்தம், ரைட்டா. இங்கே வாங்க, நான் படத்தோடு காமிக்கிறேன் பாருங்கள். வரும்போது படத்தில் தெரியும் உங்களுக்கு, ரைட்டா. பக்கவாட்டில் நினச்சிருப்பாங்க. இந்த பாருங்கள், இதில் கரண்ட் எங்கேருந்து பாஸ் ஆகுது, கீழே வந்து போட்டிருக்கான் பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. கீழே வந்து ப்ளக் கீன்னு போட்டிருக்கான், ரைட்டா. அப்போ கரண்ட் லெஃப்ட்லேருந்து பாஸ் ஆகுது, ரைட்டா. கரண்ட்டு லெஃப்ட்லேருந்து பாஸ் ஆகுது. அப்போ இந்த பேட்ரி, இந்த கீ இருக்குது, கீ ஆன் பண்ணால் தான் என்னங்க அது பேட்ரி இருக்குது. பேட்ரின்றது இந்த சிக்னல் கொடுக்கும்போது பாசிட்டிவ் டெர்மினல் கரண்ட் பாஸ் ஆகுது. பாஸ் ஆகி இங்கே வருது, ஒரு புள்ளிக்கு வருது. வந்த உடனே கரண்ட்டு வந்து எத்தனை லூப்பில் பாஸ் ஆகுதுன்னு பாருங்கள். மேலே உள்ள ஒரு டாட் இருக்குது, அது வழியாக கூடி பாஸ் ஆகி அப்படியே நேராக R1 என்ற ரெசிஸ்டன்ஸ் மூலிமா போய் அதுக்கடுத்து ஒரு புள்ளி மூலிமா போய் இன்னொரு புள்ளி மூலிமா வந்து சர்க்யூட் க்ளோஸ் ஆகிடுச்சு, ரைட்டா. அப்போ இது ஒரு வழி. அப்போ இன்னொரு வழியை பார்ப்போம். இதே கரண்ட்டு அப்படியே போய் சென்டரில் போயிட்டு R2 என்ற ரெசிஸ்டன்ஸ் மூலிமா, R2 பார்த்துருக்கீங்களா, R2 மூலிமா போய் நேரடியாக போயிட்டு இப்படி வந்துடுது, க்ளோஸ் ஆகிடுதா. அப்போ முதல்ல மேலே போய் R1 மூலியம் க்ளோஸ் ஆகுது, ரெண்டாவது R2 மூலியமாக க்ளோஸ் ஆகுது, மூணாவது என்னது கீழே R3 மூலியம் க்ளோஸ் ஆகுது. அப்போ பேரலல் தானே இது. இங்கே R1ஓட முனை இதோட கனெக்ஷன் ஆகிருக்கு, R2ஓட முனையோட கனெக்ஷன் ஆகிருக்கு, R3ஓட முனை கனெக்ஷன் ஆகிருக்கு. அப்போ R1ஓட ரெண்டாவது முனை எதோட கனெக்ஷன் ஆகிருக்கு, அந்த லைனை பாருங்கள்,
R2வில் கனெக்ஷன் ஆகிருக்கு, R3யில் கனெக்ஷன் ஆகிருக்கு. ரைட்டா, இதுதான் பேரலல் சர்க்யூட். ரைட்டா, அப்போ இப்போ R1 ரெசிஸ்டன்ஸ் உடஞ்சி போச்சப்பா, இது உடஞ்சி போச்சு. அப்போ கரண்ட்டு இப்படி பேட்ரி மூலிமா போய் மேலே போய் R1 வரும்போது அங்கே நின்றும் போகாதில்ல. ஆனால் அந்த கரண்ட்டு போகாது, அதோடு நின்றோம். ஆனால் கரண்ட் கீழே உள்ளது போகும்ல, கீழே R2 வழியாக கூடி போகும் இல்லையா. அப்போ இதில் கரண்ட்டு கிடைக்கும். ரைட்டா, அப்போ R3லையும் போகும் இல்லையா, R3லையும் போகும். ரைட்டா, இதுதான் பேரலல் சர்க்யூட். ஆனால் சீரியஸில் அப்படி இல்லை. ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுக்கு அடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். எங்கேயாவது கட் ஆகிடுச்சுன்னா கரண்டே போகாது. இங்கே அப்போ R2வில் R2 உடஞ்சி போச்சு, அந்த லைன் கட் ஆகிடுச்சு. ரைட்டா, R2 ரெசிஸ்டன்ஸ் லைன் கட் ஆகிடுச்சு. அப்போ கரண்ட்டு இப்படி வர்ற கரண்ட்டு R1 வழியாக கூட பாஸ் ஆகி இந்த வழியாக கூட முழு சுற்று அடையும். அப்போ R3லையும் அடையலாம். இப்போ R3 கட் ஆகிடுச்சு, ஏன்னா R2 வழியாக கூட போயிடும். பார்த்தியா, அப்போ இதில் கட்டாகிறதுக்கு கட்டானாலும் கூட கரண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுதான் சொல்கிறான். ரைட்டா, இந்த படத்தை பார்த்துட்டிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இதுதான் பேரலல் கனெக்ஷன் ஆஃப் த ரெசிஸ்டர்ஸ். இதுக்கு பேர் பேரலல் கனெக்ஷன். ரைட்டா, அப்போது நெக்ஸ்ட் பாருங்கள், கன்சிடர் நீங்கள் இதை தீர்மானிச்சுக்கோங்க. இந்த 3 ரெசிஸ்டர்ஸ் 3 தானே போட்டிருக்கோம், R1, R2, R3. எது R1, R2 அண்ட் R3 ஆர் கனெக்டட் இணைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது அக்ராஸ் த 2 காமன் பாயிண்ட்ஸ். அப்படின்னா 2 பொதுவான புள்ளிகளுக்கு நடுவில் A அண்ட் B. A அண்ட் B தானே, A அண்ட் Bக்கு நடுவில் தான் இந்த ரிசர்ச். நல்லா பாருங்கள், A அண்ட் B. இந்த ரிசர்ச் என்னது, இந்த பேட்ரி அண்டு இதுக்கு நடுவில் தான் நம்ம கனெக்ஷன் பண்ணப்பட்டிருக்கோம். இது ஃபஸ்ட்டு வர்றது A நுழையிறது, அடுத்து வர்றது B. ரைட்டா, அப்போ A அண்ட் Bக்கு நடுவில் தான் இது கனெக்ஷன் ஏற்படுத்தப்பட்டது, தொடர்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு நடுவில். ரைட்டா, அப்போ ரெசிஸ்டன்ஸோட எண்டு அடுத்த எண்டுக்கு நடுவில் எவ்வளவு வோல்டேஜ் இருக்குதுன்னு பார்க்கணும். வோல்டேஜ் தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ரைட்டா, த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டன்ஸ், ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுக்கும் நடுவில் இஸ் சேம். முதல்ல சொன்ன சீரியஸில் என்ன சேமாக இருக்கும், கரண்ட் சேமாக இருக்கும், வோல்டேஜ் மாறுபடும்னு சொன்னேன். ஆனால் பேரலில் அதற்கு எதிர்பாரமாக எது, கரண்ட்டு மாறுபடும், ஆனால் வோல்டேஜ் சேமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஏன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், கரண்ட் 3ஆக பிரியுது. ரைட்டா, பிரியுதா, ஆனால் வோல்டேஜ் தான் ட்ராப் ஆகுது. ரைட்டா, கரண்ட்டு தான் 3ஆக பிரியுது. அங்கே கரண்ட் பிரியாது, ஏன்னா ஒரே லைனில் தான் போகுது. அப்போ கரண்ட்டு மாறாது. இங்கே 3ஆக பிரியுது பாரு, மேலே R1க்கு பிரியுது, R2க்கு பிரியுது, R3க்கு பிரியுது. அப்போ கரண்ட்டு வேறுபடும். அதில் என்ன சொல்ற, சீரியஸில் லிசான I இருக்குது, கரண்ட் வேறுபடாது. அப்போ வோல்டேஜ் வேறுபடும். அப்போ இங்கே எதிர்ப்பதமாக இருக்கும், கரண்ட் வேறுபடும், வோல்டேஜ் வேறுபடாது. ரைட்டா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 2 தான். த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டன்ஸ் இஸ் சேம். ரைட்டா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேமாக இருக்கும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுக்கும் நடுவில். ஆனால் கரண்ட்டு பிரிகிறதுனால மாறுபடும் பட்வீன் A அண்ட் B. அது ஆரம்ப பாயிண்ட்லேருந்து முற்று பாயிண்ட் வரைக்கும். அந்த ஆரம்ப நுழையுது இல்லையா, 3 ரெசிஸ்டன்ஸுக்கு முன்னாடி A பாயிண்ட், அதுக்கடுத்து முடிவடைகிறது B பாயிண்ட். அதுக்கு நடுவில் வேறுபடும் அப்படின்றான், கரண்ட் வேறுபடும். திஸ் இஸ் மெஷர்ட், இது அளக்கப்படுகிறது யூஸிங் த வோல்ட் மீட்டர். இந்த வோல்டேஜ் எப்படி அளப்போம், வோல்ட் மீட்டரில் அளப்போம். கரண்ட் எப்படி அளப்போம், அம்மீட்டரில் அளப்போம். கரண்ட் வேறுபடாது, ஆனால் வோல்ட் வேறுபடும், அது வோல்ட் மீட்டரில் அளக்கப்படுகிறது. த கரண்ட் I இஸ் அரைவிங் அட் ஏன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வருது. டிவைட்ஸ் இன்ட்டு 3 3ஆக பிரியுதா, A ரெசிஸ்டன்ஸுக்கு 1 பிரியுது, B ரெசிஸ்டன்ஸுக்கு 1 பிரியுது, C ரெசிஸ்டன்ஸுக்கு 3ஆக பிரிகிறது. அப்போ கரண்ட் வேறுபடும். ரைட்டா, ஆனால் வோல்டேஜ் வேறுபடாது. சீரியஸில் என்னென்ன நடவடிக்கைகளோ அதுக்கு எதிர்ப்பு தான் நடவடிக்கை இங்கே. ரைட்டா, ஆனால் இங்கே இந்த கரண்ட் அரைவிங் அட் A பாயிண்ட் இன்ட்டு 3 பிரான்ச்சஸ், 3 பிரிவுகளாக பிரிகிறது. I1ன்றது எங்கே போகுது, ரெசிஸ்டன்ஸ் Rக்கு போகுது. I2 எங்கே போகுது, ரெசிஸ்டன்ஸ் R2க்கு போகுது. I3 எங்கே போகுது, ரெசிஸ்டன்ஸ் R3க்கு போகுது. பாசிங் த்ரூ R1, R2, R3 ரெஸ்பெக்டிவ்லி. அதன் மூலிமா R1க்கு இங்கே போகுது, R2க்கு இங்கே போகுது, R3க்கு இங்கே போகுது. I1 கரண்ட்டு R1க்கு போகுது. அதான் சொல்கிறான், த கரண்ட் இஸ் கரண்ட் ஐன்ற கரண்ட் அரைவிங்னு வருகிறது அட்டு பாயிண்ட் A பாயிண்ட்டுக்கு வருது.
டிவைட்ஸ் அங்கேருந்து பிரிகிறது இன்ட்டு 3 பிரான்ச்சஸ் 3 பிரிவுகளாக பிரிகிறது. I1 I2 அண்ட் I3 3ஆக பிரிஞ்சு பாசிங் செல்லுகிறது த்ரூ ஆருக்கு செல்லுகிறது R1 R2 R3க்கு செல்லுகிறது ரெஸ்பெக்டில் அதன் சார்பாக. ரைட்டா? இப்போ அக்கார்டிங் டு த ஓம்ஸ்ல அப்புறம் ஐசிக்கல் விபிஆர் தானே. இப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் ஐ. ரைட்டா? ஐ ஆனால் வோல்டேஜ் மாறாது இல்லையா? வோல்டேஜ் மாறாது, அங்கே வோல்டேஜ் மாறும். இப்போ I1ன்ற ஒரு கரண்ட் தானே போகுது, 3 பிரிவாக பிரியுதுல. I1 சிக்கல் டு கரண்ட் வோல்டேஜ் மாறாது, அதனால் V1 போடல, அங்கே V1 போட்டான். சீரீஸில் கரண்ட்டு மாறாது, ஆனால் வோல்டேஜ் மாறும். இங்கே வந்து வோல்டேஜ் மாறாது, கரண்ட் மாறாது. அதனால தான் I1 சிக்கல் டு V/R1, I2 சிக்கல் டு V/R2, I3 சிக்கல் டு V/R3. அப்போ மொத்த டோட்டல் கரண்ட் எவ்வளவு? மொத்தம் இந்த 3 நிமிஷத்து எவ்வளோ கரண்ட் போகுது? I சிக்கல் டு I1 + I2 I3 3 கரண்ட் தானே போகுது, அதான் போட்டிருக்கான். யூஸிங் திஸ் ஈக்குவேஷன் 4.13 அண்ட் 4.14 அண்ட் 4.13 அப்படின்னும் போது I சிக்கல் டு அதை கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா V/R1 + V/R2 V/R3 அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண. ரைட்டா? லெட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், இங்கே நம்ம மொத்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். ரைட்டா? எஃபெக்டிவ்னா மொத்த எதிர்ப்பு. ரைட்டா? மொத்த எதிர்ப்பு ஆஃப் த பேரலல் காம்பினேஷன். இந்த பேரலல் காம்பினேஷன் ஒரு கூட்டமைப்பில் பேரலாக தானே போட்டிருக்கான் ரெசிஸ்டன்ஸை வந்து பேரலாக போட்ட ஒரு கூட்டமைப்பில் ஆஃப் ரெசிஸ்டர் பேரலல் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். அந்த மின்தடை சாதனத்தோட பேரலல் சர்க்கியூட்டில் போட்ட ஒரு கூட்டமைப்போட மொத்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கால் அதை எப்படி சொல்கிறோம்? RS. அப்போ மொத்த ரெசிஸ்டன்ஸ் பேர் என்னது? RSன்னு வச்சுக்கிட்டோம்னா தென் அப்போ RS என்னன்னு பார்ப்போம். இப்போ I சிக்கல் டு V/RP, RPன்னு தான் சொல்கிறான், RPன்னு சொல்கிறான், அங்கே RSன்னு சொன்னான். ஏன்னா அது சீரியஸ் சர்க்கியூட். ரைட்டா? அதில் RS ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ், அதை எஸ். அப்போ இது ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல், அதனால் PRP. ரைட்டா? அப்போ பேரலல் சர்க்கிளில் மொத்த ரெசிஸ்டன்ஸ் என்னது? இது RPன்னு என்ன ஒன்று? அதை 1/R1 ப்ளஸ் அங்கே R1 + R2 R3ன்னு வரும், இங்கே 1/ன்னு வரும். ரைட்டா? கம்பைனிங் இந்த ஈக்குவேஷனாக 4.16 அண்ட் இது 2 ஈக்குவேஷன் நீ கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா V/RP. ரைட்டா? அப்போ மொத்தம் I சிக்கல் டு V/R தானே. அப்போ I சிக்கல் டு V/Rன்னு வரும்போது நம்ம V/R அப்படின்னா RP பேரலல் சர்க்கியூட்டில் எத்தனை ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்குமோ ஆனால் கூட்டல் தொகை தான். அப்போ V/RP சிக்கல் டு V மாறாது. அப்போ V அங்கே இருக்குது, V/R1 அங்கே என்ன பண்ணால் R1 + R2 R3ன்னு போட்டோம், V/R1 + R2 + R3ன்னு போட்டோம். ரைட்டா? அடுத்து இப்போ V காமன். ரைட்டா? அதை எடுத்துட்டான், அதனால் 1/R ரெசிஸ்டன்ஸ் தானே கேட்டிருக்கான். அப்போ 1/RP சிக்கல் டு 1/R1 அண்ட் R2 அண்ட் R3. ஏன்னா அவன் வந்து கேட்டது ரெசிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்கான். ரைட்டா? அதனால தான் இது 1/RP சிக்கல் டு அதை காமனை எடுத்து வெளியேற்றிட்டான். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு ஆகவே when a number of resistance நம்ம எவ்வளோ ரெசிஸ்டர் வந்து சேர்த்துருந்தாலும் when a number of resistance are connected in parallel சேர்த்துருந்தாலும் the sum of the reciprocal தானே அங்கே சீரியஸில் ரெசிப்ரோக்கல் தலைகீழ். ரைட்டா? 1/. ரைட்டா? அங்கே சீரியஸில் நேராக RSனா R ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ் எஸ், இது ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். ரைட்டா? அது ரெசிப்ரோக்கலாக தான் இருக்கும். ரைட்டா? அதான் சொல்கிறான் when a number of resistors எவ்வளோ நம்ம ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் இன் பேரலல் சர்க்கியூட்டில் த சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் அப்படின்னா அதனோட சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல்னா அந்த தலைகீழின் கூட்டல் தொகை அப்படின்னா 1/, தான் ரெசிப்ரோக்கல். ரைட்டா? 1/, ரெசிப்ரோக்கல் என்னது? த சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் 1/R1 1/R2 தான் ரெசிப்ரோக்கல். வெறும் R1 R2ன்னா கூட்டு சம். ரைட்டா? R1 R2 R3 சம், ஆனால் 1/ன்னு போட்டாச்சுன்னா ரெசிப்ரோக்கல்னு அர்த்தம். த சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் தானே. இப்போ 1/RP சிக்கல் டு 1/R1 + 1/R2 1/R3னா sum of the reciprocal of the all resistors is called as a total sum of the resistors. அதான் சொல்கிறான். ரைட்டா? த சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு தனிப்பட்ட
ஒரு அந்த மின் தடையோட சம் ஏன்னா ரெசிப்ரோக்கல் சம் வந்து இஸ் ஈக்குவல் எதுக்கு ஈக்குவல் ஆகுது டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அது ரெசிப்ரோக்கல் தானே 1/RP தானே ரெசிப்ரோக்கலுக்கு ஆஃப் த எஃபெக்டிவ் மொத்த கூட்டல் தொகைக்கு ஈக்குவல் ஆகிறது அப்படின்னு சொல்கிறான். சம் ஆஃப் த எஃபெக்டிவ்னா மொத்த கூட்டல் தொகை அல்லது ஈக்குவலன்ட் சமமான ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறான். வென் என் ரெசிஸ்டர்ஸ் இப்போ என்னு வரும்போது ஒரே மாதிரியாக இருக்கணும், ஒவ்வொரு ரெசிஸ்டரும் ஒரே வெளியில் இருக்கும். என் ரெசிஸ்டர்ஸ் ஆஃப் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரே மாதிரியான சமமான டிஸ்டன்ஸ் இருந்தால் அங்கே என்னன்னு நம்ம போட்டுக்கலாம். சமமாக இல்லைன்னா இந்த ஃபார்முலா 1/R1 + அங்கேயும் அதுதான் R1 R2 R3 போட்டோம்ல, அங்கே இங்கேயும் சமமாக இல்லைன்னா எல்லா ரெசிஸ்டரும் சமமாக இல்லை ஒரே எண்ணை கொண்டு இல்லைன்னா இந்த ஃபார்முலா யூஸ் ஆகாது. சமமாக இருந்தால் வென் என்றது நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் நம்ம போடக்கூடிய ரெசிஸ்டரோட எண்ணிக்கை ஆஃப் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் சமமான எண்ணாக இருக்கணும். புரியுதா? சமமானது தான் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர் ஒரே மின் எதிர்ப்பு எண்ணாக இருந்தால் ஆர் கனெக்டட் இன் பேரல் அப்போ பேரலில் கனெக்ட் பண்ணப்பட்டிருந்தால் என்ன சொல்கிறான்? த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இஸ் R/N. அதுக்கு என்ன ஃபார்முலா? R/Nன்னு நம்ம போட்டுக்கலாம் அப்படின்றான். இந்த பார்த்துக்கோ உதாரணம் RB = 1/R1Rன்னு போட்டு கடைசியில் N/Rன்னு போட்டான். மேலே வந்துடுச்சு N, அங்கே NRன்னு வரும். அது ஏன்னா சீரீஸ் கனெக்ஷன், இது பேரலல் கனெக்ஷன், அதனால் NR/NRன்னு வரும். ரைட்டா? இப்போ RP = RP எங்கே வரும்? இந்த 1/RP = N/R இதானே, இதனை கொடுத்தது N/R. இப்போ நம்ம RPயை மேலே எடுக்கணும் அப்படின்னா RP ரைட்டில் போயிடுச்சுன்னா N கீழே வந்துடும், இந்த R லெஃப்ட்டில் போயிடும். அப்படின்னா என்ன ஆகும்? R/N தானே வரும். இதே RP 1/RP RPயை நம்ம ரைட்டில் கொண்டு வந்துடும், மேலே லெஃப்ட்டில். அப்போ என்ன ஆகும்? கீழே RP இடத்துக்கு வந்துடும். அப்போ R எங்கே ஆகும்? மேலே இந்த 1ன்ற இடத்துக்கு வந்துடும். அப்படின்னா N = R/Nன்னு வந்துடும். அப்போ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் ஏ பேரலல் சர்க்யூட் அப்படின்னா சமமான எதிர்ப்பு இன் ஏ பேரலல் சர்க்யூட்டில் எப்படி இருக்கும்? இஸ் லெஸ் தென், அது அங்கே சொன்னோம்ல இஸ் லெஸ் தென் த ஹையஸ்ட்டு, அங்கே ஹையஸ்ட்டுன்னு சொன்னோம். அதிகமாக, அதாவது மொத்த ரெசிஸ்டன்ஸோட கூட்டல் தொகை ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸு 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ 5 10 15 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 5 10 15 சீரீஸுக்கு வா. அப்போ அங்கே ஹையஸ்ட்னு சொன்னால் இங்கே லோவஸ்ட்னு சொல்லலாம் பாரு. அங்கே ஹையஸ்ட் ஏன் சொன்னால் இப்போ முதல் ரெசிஸ்டன்ஸ் 5, ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் 10, மூணாவது ரெசிஸ்டன்ஸ் 15, மொத்த கூட்டத்தொகை என்னது 10 30. அப்போ மொத்த ரெசிஸ்டன்ஸ் கூட்டத்தொகை 30. இந்த 30ன்ற எண்ணிக்கை எதை விட அதிகமாக இருக்கும்? ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அந்த சர்க்யூட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸோட எதிர்ப்பை விட அதிகமாக தான் இருக்கும். முதல் ரெசிஸ்டன்ஸ் 5, அதை விட அதிகமாக தான் இருக்குது. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 10, அதை விட இது அதிகமாக தான் இருக்குது 30. அதை விட மூணாவது ரெசிஸ்டன்ஸ் 15, அதை விட இது அதிகமாக தான் இருக்குது சீரியஸில். அப்போ அங்கே மொத்த கூட்டலுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே பாரு என்னென்னா த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா மொத்த கூட்டல் தொகையானது இனி பேரலல் சர்க்யூட்டில் பக்கவாட்டு சர்க்யூட்டில் இஸ் லெஸ் தேன் காம்பினேஷனாக பக்கவாட்டு இணைப்புன்னு அர்த்தம். காம்பினேஷனில் இஸ் லெஸ் தேன் கம்மியாக இருக்கும், அங்கே கூட இருக்கும். லெஸ் தேன் த லோவஸ்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா எதை விட கம்மியாக இருக்கும்? உதாரணத்துக்கு அதே ஏற்ற வச்சுக்க, இது மொத்த கூட்டல் தொகை 3 ரெசிஸ்டன்ஸையும் நம்ம பேரலில் கூட்டும்போது அதுக்கு ஒரு கூட்டல் தொகை வரும். அந்த கூட்டல் தொகையானது இந்த 3, இப்போ முதல் ரெசிஸ்டன்ஸ் இங்கே 5ன்னு வச்சுக்கோ, ரெண்டாவது 10ன்னு வச்சுக்கோ, மூணாவது 15. அப்போ இந்த 3ஐயும் நம்ம கூட்டும்போது இது எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? அந்த மொத்த கூட்டல் தொகை 5ஐ விட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா முதல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 5, ரெண்டாவது 10, மூணாவது 15. அப்போ 3ஐயும் கூட்டுனா கூட இன் பேரலில் 5ஐ விட கம்மியாக தான் இருக்கும். லோவஸ்ட் ஆஃப் த, நல்லா பார்த்துக்கோ, இஸ் லெஸ் தேன் கம்மியாக இருக்கும். தென் எதை விட? லோவஸ்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். அப்படின்னா இந்த 3 ரெசிஸ்டன்ஸ்லேயும் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது எது கம்மியாக இருக்கோ அதை விட இது கம்மியாக இருக்கும் இதோட கூட்டல் தொகை அப்படின்னு சொல்கிறான். ரைட்டா? நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள். ஓகே.